ஹலோ எவ்ரிவன். டே 15ஓட 26 வர்க்அப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 16. இன்றைக்கும் 26 வர்க்அப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் வர எந்த வேர்டையும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஏ அக்யூர். அக்யூர்னா பெறுதல். அக்யூர்னா பெறுதல். அக்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. He wants to acquire new skills. He wants to acquire new skills. அவர் புதிய திறன்களை பெற விரும்புகிறார். அவர் புதிய திறன்களை பெற விரும்புகிறார். அக்கையர்னா பெறுதல். என்ன ஸ்கில்? ஸ்கில்னா திறமை. ஓகேவா? புதுசா ஒரு கத்துக்கணும்னு நினைக்கிறான். ஓகேவா? அவர் புதிய திறன்களை பெற விரும்புகிறார். திறன். ஓகே. வான்ஸ்னா வேணும், அது மாதிரி. விரும்புறாரு, அதை மாதிரி வச்சுக்கலாம். ஈனா அவர். ஸோ அக்கையர்னா பெறுதல். நெக்ஸ்ட் பி பார். பார்னா பட்டை ஆர் மதுக்கூடம். பட்டை ஆர் மதுக்கூடம். எ பார் கன்ஃபார்ம் மதுக்கூடம்னு என்ன தெரியும்? சரக்கு அடிக்கிற இடம். ஓகேவா? எ பார் வாஸ் ஃபிக்ஸ்டு ஆன் த விண்டோ. எ பார் வாஸ் ஃபிக்ஸ்டு ஆன் த விண்டோ. ஜன்னலில் ஒரு பட்டை பொருத்தப்பட்டது. ஜன்னலில் ஒரு பட்டை பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ ஜன்னலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அது உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு கம்பி வச்சு இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அதான். ஓகேவா? கம்பியை வச்சு ஜன்னலை பாதுகாப்பாங்க. ஸோ ஜன்னலில் ஒரு பட்டை பொருத்தப்பட்டுள்ளது. எ பார் வாஸ் ஃபிக்ஸ்டு ஆன் த விண்டோ. பார்னா பட்டை ஆர் மதுக்கூடம். நெக்ஸ்ட் சி கேம்பஸ். கேம்பஸ்னா வளாகம். கேம்பஸ்னா வளாகம். The college campus is very large. The college campus is very large. ஸோ காலேஜுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய இடமா இருக்கும். ஓகேவா? ஸோ காலேஜ் கேம்பஸ் இஸ் வெரி லார்ஜ். காலேஜ்னு மையப்படுத்திக்கவே சொல்லிக்கலாம். ஓகேவா? கல்லூரி வளாகம் மிகவும் பெரியது. கல்லூரி வளாகம் மிகவும் பெரியது. காலேஜ் கேம்பஸ் இஸ் வெரி லார்ஜ். கேம்பஸ்னா வளாகம். நெக்ஸ்ட் டி டேட். டேட் தேதி இல்லது பேர்ச்சம்பளம். ஓகேவா? டேட்டை நாள்காட்டிக்குள்ள டெய்லியும் சொல்லலாம். ஸோ பேர்ச்சம்பளத்தையும் டேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் ரைட் டுடேஸ் டேட். ப்ளீஸ் ரைட் டுடேஸ் டேட். இன்றைய தேதியை எழுதுங்கள். இன்றைய தேதியை எழுதுங்கள். ப்ளீஸ் ரைட் டுடேஸ் டேட். ஸோ இன்னைக்கு தேதியை எழுது அப்படிங்கிறாங்க. ரைட்னா எழுதுறது. ப்ளீஸ்னா தயவு செய்து அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இ எஃபெக்ட். எஃபெக்ட்னா விளைவு. எஃபெக்ட்னா விளைவு. எக்ஸசைஸ் ஹேஸ் அ குட் எஃபெக்ட் ஆன் ஹெல்த். எக்ஸசைஸ் ஹேஸ் அ குட் எஃபெக்ட் ஆன் ஹெல்த். உடற்பயிற்சி ஆரோக்கியத்தில் நல்ல விளைவை தருகிறது. உடற்பயிற்சி ஆரோக்கியத்தில் நல்ல விளைவை தருகிறது. எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சி, ஹெல்த்னா ஆரோக்கியம், நல்ல ஹெல்த். குட் ஹெல்த்னா நல்ல ஆரோக்கியம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் ஹாஸ் அ குட் எஃபெக்ட் ஆன் ஹெல்த். எஃபெக்ட்னா விளைவு. எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எஃப் ஃபேன். விசிறி ஆர் ரசிகர். ஃபேன்னா விசிறி ஆர் ரசிகர். ஃபேன்னா நம்ம வீட்ல எல்லாம் ஓடும்ல ஃபேனு, அது. ரசிகர்னா ஃபேன். ஓகேவா? ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் பிளேயர். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் பிளேயர். நான் இந்த வீரரின் பெரிய ரசிகன். நான் இந்த வீரரின் பெரிய ரசிகன். ஸோ எனக்கு இவரோட ஃபேன் நான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அஜித், இல்லாட்டி செஸ் பிளேயர்ஸு, இல்லை கிரிக்கெட் பிளேயர்ஸு, எது வேணால் சொல்லலாம். சச்சின், தோனி, அந்த மாதிரி. ஓகேவா? ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் பிளேயர். ஓகேவா? ஃபேன்னா விசிறி ஆர் ரசிகன். நெக்ஸ்ட் ஜி கார்னிஷ். கார்னிஷ்னா அலங்கரித்து வைக்க. கார்னிஷ்னா அலங்கரித்து வைக்க. ஷீ கார்னிஷ் த டிஷ் வித் வெஜிடபிள்ஸ். ஷீ கார்னிஷ் த டிஷ் வித் வெஜிடபிள்ஸ். அவள் உணவை காய்கறிகளால் அலங்கரித்து வந்தாள். அவள் உணவை காய்கறிகளால் அலங்கரித்து வந்தாள். ஸோ கார்னிஷ்னா அலங்கரித்து வைக்கிறது. எதை அலங்கரிக்கிறாங்கன்னா வெஜிடபிள்ஸை வச்சு அந்த சமைக்கிறாங்கல்ல அந்த டிஷ்ஷை. ஓகேவா? இது எப்பாச்சு ஒன்று அம்மா பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அம்மா செஞ்சு தருவாங்க. இல்லாட்டி ஒய்ஃப் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி
பார்க்குற லுக்காக தருவாங்க. ஓகேவா? ஸோ கார்னிஷ்னா அலங்கரித்து வைக்க. நெக்ஸ்ட் ஹெச் ஹேண்டி. ஹேண்டினா பயனுள்ள. ஹேண்டினா பயனுள்ள. த டூல் இஸ் வெரி ஹேண்டி. த டூல் இஸ் வெரி ஹேண்டி. இந்த கருவி மிகவும் பயனுள்ளது. இதே வேற எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுன்னா, இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பையிலேயே வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா, அப்பப்போ எப்பாச்சும் பசிச்சதுன்னா அத எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அதோட ஹேண்டின்னு தான் சொல்லலாம். த ஸ்நாக்ஸ் இஸ் ஹேண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? திஸ் டூல் இஸ் வெரி ஹேண்டி. இந்த கருவி மிகவும் பயனுள்ளது. இங்க வந்து டூலை மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஐடல். ஐடல்னா சிலை. ஐடல்னா சிலை. த ஐடல் இஸ் கெப்ட் இன்சைட் த டெம்பிள். த ஐடல் இஸ் கெப்ட் இன்சைட் த டெம்பிள். அந்த சிலை கோவிலின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஐடல் வந்து கேவப் ஐடல் கூட சொல்லலாம். ஸோ த ஐடல் இஸ் கெப்ட் இன்சைட் த டெம்பிள். அந்த சிலை கோவிலின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. டெம்பிள்னா கோவில். கெப்ட் இன்சைட்னா உள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த சிலை கோவிலின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. ஐடல்னா சிலை. நெக்ஸ்ட் ஜாவ்லின். ஜாவ்லின்னா ஈட்டி. ஜாவ்லின் த்ரோ கேம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாவ்லின்னா ஈட்டி. He won a medal in javelin throw. He won a medal in javelin throw. ஈட்டி எறிதலில் அவர் பதக்கம் வென்றார். ஈட்டி எறிதலில் அவர் பதக்கம் வென்றார். ஸோ ஜெயிச்சிருக்கான் ஈட்டி எறிதலில். ஓகேவா? ஸோ த்ரோனா எறிகிறது இல்லாட்டி வீசுறது எது வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கீப்பிங். கீப்பிங்னா பராமரிப்பு. கீப்பிங்னா பராமரிப்பு. கிளீன் கீப்பிங் ஆஃப் த ஹவுஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். கிளீன் கீப்பிங் ஆஃப் த ஹவுஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வீட்டை சுத்தமாக பராமரிப்பது முக்கியமாகும். வீட்டை சுத்தமாக பராமரிப்பது முக்கியமாகும். ஸோ வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேவா? அதை வந்து டெய்லியும் பராமரிக்கிறாங்களா, க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டெய்லியும் பராமரிக்கிறது கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் லயர். லயர்னா மிருகத்தின் ஓடு. லயர்னா மிருகத்தின் ஓடு. த டைகர் ரிட்டர்ன் டு இட்ஸ் லயர். புலி தனது ஓடுக்கு திரும்பியது. வீட்டுக்கு போகிறத சொல்கிறாங்க. அதுக்கு தான் இமேஜும் வந்து செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை கூட வியூ பண்ணிக்கலாம். த டைகர் ரிட்டர்ன் டு இஸ் லயர். புலி தனது ஓடுக்கு திரும்பியது. புலி தனது ஓடுக்கு திரும்பியது. நெக்ஸ்ட் ஒன் மேன்ஷன். மேன்ஷன்னா அரண்மனை. மேன்ஷன்னா அரண்மனை. த கிங் லிவ்ட் இன் அ பிக் மேன்ஷன். கிங்னா அரசன். இது கன்ஃபார்ம் தெரிஞ்ச விஷயம் தான். பிக் மேன்ஷன்னா பெரிய அரண்மனை. லிவ்னா வாழ்றது. ஓகேவா? அரசன் ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்தான். அரசன் ஒரு பெரிய அரண்மனையில் வாழ்ந்தான். மேன்ஷன்னா அரண்மனை. நெக்ஸ்ட் நியர்பை. நியர்பைனா அருகாமை இல்ல அருகில் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நியர்பைனா அருகாமை. தெர் இஸ் அ ஹாஸ்பிட்டல் நியர்பை. தெர் இஸ் அ ஹாஸ்பிட்டல் நியர்பை. அருகாமையில் ஒரு மருத்துவமனை உள்ளது. இங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, தெர் இஸ் அ ஹாஸ்பிட்டல் நியர்பை. அருகாமையில் ஒரு மருத்துவமனை உள்ளது. அருகாமையில் ஒரு மருத்துவமனை உள்ளது. நியர்பைனா பக்கத்தில், அருகில், அருகாமையில் எது வேணால் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஓஷன். ஓஷன்னா கடல். ஓஷன்னா கடல். கன்ஃபார்ம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். த ஓஷன் லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். த ஓஷன் லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். இரவில் கடல் அழகாக தெரிகிறது. இரவில் கடல் அழகாக தெரிகிறது. நைட்டுனா இரவு. ஓகேவா? லுக்ஸ்னா பார்க்கறது அழகா தெரியாதாமா, பியூட்டிஃபுல்லாக இருக்குதாமா. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கிறது. லுக்ஸ்னா தெரிகிறது. நைட்னா இரவு. ஸோ த ஓஷன் லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். ஓஷன்னா கடல். ஸோ இதில் வர இதெல்லாம் புதுசாக இருக்க வேர்ட்ஸு அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாஸ். பாஸ்னா கடத்தல். பாஸ்னா கடத்தல். எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு அப்படியே பாஸ் பண்ணுறது, கொடுக்கறது, கடத்தல். He passed the ball to his teammate. He passed the ball to his teammate. அவர் பந்தை தனது அணியினரிடம் கடத்தினார். அவர் பந்தை தனது அணியினரிடம் கடத்தினார். ஸோ he passed the ball to his teammate. அவர் பந்தை தனது அணியினரிடம் கடத்தினார். பாஸ்னா கடத்துறது. நெக்ஸ்ட் ஒன் குவைட். குவைட்னா அமைதி. குவைட்னா அமைதி.
ப்ளீஸ் கீப் குவைட் இன் த லைப்ரரி. ப்ளீஸ் கீப் குவைட் இன் த லைப்ரரி. நூலகத்தில் அமைதியாக இருங்கள். நூலகத்தில் அமைதியாக இருங்கள். ஸோ கன்ஃபார்ம் வந்து நூலகத்தில் லைப்ரரியில் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும். அப்போ தான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது படிக்கும்போது. ஸோ குவைட்னா அமைதி. ப்ளீஸ் கீப் குவைட் இன் த லைப்ரரி. நூலகத்தில் அமைதியாக இருங்கள். லைப்ரரினா நூலகம். நெக்ஸ்ட் ஒன் ஆர் ரேலி. ரேலினா கூட்டப்பேரணி. கூட்டமாக நடந்து போவாங்களே ஒரு மாநாடு கட்சி அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்றுக்கு நடந்துகிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் இல்லாட்டி ஏதாவது போராட்டம் அந்த மாதிரி பண்ணுறது. த ரேலி ஸ்டார்டட் இன் த மார்னிங். த ரேலி ஸ்டார்டட் இன் த மார்னிங். கூட்டப்பேரணி காலையில் தொடங்கியது. கூட்டப்பேரணி காலையில் தொடங்கியது. கூட்டப்பேரணி காலையில் தொடங்கியது. இல்லாட்டி ஒரு விழிப்புணர்ச்சிக்கு அதுக்கு கூட வந்து ரேலி போவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஸ்டேட். ஸ்டேட்னா நிலை ஆர் மாநிலம். ஸ்டேட்னா நிலை ஆர் மாநிலம். தமிழ்நாடு இஸ் அ ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு இஸ் அ ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாநிலமாகும். இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாடு இஸ் அ ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாநிலம். ஸ்டேட்னா மாநிலம். நெக்ஸ்ட் டி டெலஃபோன். டெலஃபோன்னா தொலைபேசி. டெலஃபோன்னா தொலைபேசி. He spoke to me on the telephone. He spoke to me on the telephone. அவர் தொலைபேசியில் என்னுடன் பேசினார். ஸ்பீக்கு பாஸ்ட் வந்து ஸ்போக்கு. ஸோ பேசினார் தமிழில். ஓகேவா. ஸ்பீக்னா அவன். டெலஃபோன் மீ எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் தொலைபேசியில் என்னுடன் பேசினார். டெலிஃபோன்னா தொலைபேசி. நெக்ஸ்ட் ஒன் யூ அன்டிசையர்ட். அன்டிசையர்னா விருப்பமற்ற. அன்டிசையர்னா விருப்பமற்ற. திஸ் ரிசல்ட் வாஸ் அன்டிசையர்ட். திஸ் ரிசல்ட் வாஸ் அன்டிசையர்ட். இந்த முடிவு விருப்பமற்றதாக இருந்தது. இந்த முடிவு விருப்பமற்றதாக இருந்தது. எக்ஸாக்டாக சொன்னால் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. திஸ் ரிசல்ட் வாஸ் அன்டிசையர்டு. இந்த முடிவு எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஓகேவா. அன்டிசையர்னா பிடிக்காம இருக்கிறது, விருப்பமற்ற. எக்ஸாக்ட் தான். ஸோ வெயின். வெயின்னா இரத்த நாளம். வெயின்னா இரத்த நாளம். ஸோ நம்ம பிளட் வெயின்ஸ். ஓகேவா. டாக்டர்ஸ் செக்டு ஹிஸ் வெயின். டாக்டர்ஸ் செக்டு ஹிஸ் வெயின். மருத்துவர் அவரது இரத்த நாளங்களை பரிசோதித்தார். மருத்துவர் அவரது இரத்த நாளத்தை பரிசோதித்தார். ஸோ டாக்டர்னா மருத்துவர், செக்டுனா செக் பண்ணுறாங்க, பரிசோதிக்கிறாங்க. ஓகேவா. ஹிஸ் வெயின்னா அவனது இரத்த நாளம். ஓகேவா. நம்ம கையில் இருக்கிற உடம்புல இருக்கிற இரத்த நாளங்களை வெயின். ஓகேவா. நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வெயின்னா இரத்த நாளம். டாக்டர்ஸ் செக்டு ஹிஸ் வெயின். மருத்துவர் அவரது இரத்த நாளத்தை பரிசோதித்தார். நெக்ஸ்ட் டபிள்யூ வார்ப். வார்ப்னா வளைந்து போதல். வார்ப்னா வளைந்து போதல். த வுட் ஸ்டார்ட் டு வார்ப். த வுட் ஸ்டார்ட் டு வார்ப். மரம் வளைந்து போக தொடங்கியது. மரம் வளைந்து போக தொடங்கியது. ஸோ மூங்கில் நல்லாவே விளையும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ வார்ப்னா வளைந்து போதல். த வுட் ஸ்டார்டட் டு வார்ப். மரம் வளைந்து போக தொடங்கியது. இப்போ ஹியூமன்ஸே வந்து வளைஞ்சு போகணும், அப்போ தான் இந்த சொசைட்டியில் விஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வார்ப்னா வளைந்து போதல். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் சைலாலஜி. சைலாலஜி. ஓகேவா. மரம் பற்றிய ஆய்வு. மரம் பற்றிய ஆய்வு. சைலாலஜி. சைலாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஃபுட். சைலாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஃபுட். ஸோ இது நியூ வேர்டு. சைலாலஜி என்பது மரம் பற்றிய ஆய்வு. சைலாலஜி என்பது மரம் பற்றிய ஆய்வு. இப்போ வந்து மரத்தை பற்றியெல்லாம் படிக்கிற படிப்புக்கு போகிற சைலாலஜி. ஓகேவா. சைலாலஜி. ஓகே. மரம் பற்றிய ஆய்வு. நெக்ஸ்ட் ஒன் ஒய் எட். எட்னா இன்னும். எட்னா இன்னும். ஹி ஹாஸ் நாட் அரைவ்ட் எட். அவர் இன்னும் வரவில்லை. ஹி ஹாஸ் நாட் அரைவ்ட் எட். அவர் இன்னும் வரவில்லை. இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் இனிமேல் வரக்கு சான்ஸ் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனால் இப்போதைக்கு இது வரைக்கும் வரல. எட்னா இன்னும். ஹி ஹாஸ் நாட் அரைவ்ட் எட். அவர் இன்னும் வரவில்லை. இல்லாட்டி அவன் இன்னும் வரவில்லை. இதை வேணால் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஜட் ஜூ கீப்பர்.
ஜூ கீப்பர்னா விலங்கு பூங்கா காவலர். ஸோ இந்த பூங்கால இருக்கும்ல, சிங்கம், புலி, கரடி இன்னும் நெறைய மிருகங்கள எல்லாம் வச்சிருப்பாங்க பூங்கால. ஸோ அதுக்கு ஒரு ஜூ கீப்பர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஜூக்கு இருக்கிற மிருகங்களுக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாமே கரெக்ட் டைம் குடுக்கறக்காக ஒரு ஆள் வச்சிருக்காங்க. அவங்கள தான் ஜூ கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விலங்கு பூங்கா காவலர். இல்ல பூங்கா காவலர்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ விலங்குகளுக்கான பூங்கா இருக்குல்ல, அதனால இது விலங்கு பூங்கா காவலர். ஜூகீப்பர். The zookeeper feeds the animals. The zookeeper feeds the animals. விலங்கு பூங்கா காவலர் விலங்குகளுக்கு உணவளிக்கிறார். விலங்கு பூங்கா காவலர் விலங்குகளுக்கு உணவளிக்கிறார். ஸோ சாப்பாட வந்து அனிமல்ஸ்க்கு வந்து கரெக்ட் டைம் குடுக்கணும். இல்லாட்டி அது பசியில இருக்கும். ஸோ அந்த வேலைய பார்க்குறாங்க ஜூ கீப்பர்ஸ். ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் போனஸ் லாங்குவேஜ். ஸோ ஹிந்தியில இன்னைக்கு பார்க்க போறது, "நீ எங்கே இருக்கிறாய்?" "நீ எங்க இருக்க?" அப்படின்னு கேட்கறது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னா, "வேர் ஆர் யூ?" "வேர் ஆர் யூ?" இதே ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, "தும் கஹாं ஹோ?" "தும் கஹாं ஹோ?" ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, "தும் கஹாं ஹோ?" "நீ எங்க இருக்கிற?" அப்படிங்கிறது "தும் கஹாं ஹோ?" "வேர் ஆர் யூ?" இங்கிலீஷ்ல. ஓகேவா? ஸோ இந்த வேர்டெல்லாம் வந்து கன்டினியூஸா நீங்க ரிப்பீட்டடா சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். பேசும்போது கம்யூனிகேட் பண்ணா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நாளைக்கும் வந்து 26 வெக்காப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் ஆன் டுமாரோ. பாய்.